அதிமுக பாஜக இடையே மீண்டும் கூட்டணி ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் சென்னையில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக தலைவர்களும் சந்தித்து பரஸ்பரம் நலம் விசாரித்துக் கொண்டனர். பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான காயத்ரி தேவியின் மகள் திருமண விழா சென்னை திருவான்மியூரில் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி, ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அவர்களை வாசலுக்கே சென்று பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் வரவேற்று அழைத்து சென்றார். பின்னர் மணமக்களை சந்தித்து மலர்கொத்து கொடுத்து எடப்பாடி பழனிசாமி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேடையை விட்டு இறங்கிச் செல்லும் போது பாஜக மூத்த தலைவர் ராஜாவை அவர் சந்தித்தார். அப்போது இருவரும் கைகுலுக்கி பரஸ்பரம் நலம் விசாரித்துக் கொண்டனர். மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா என்ற பேச்சுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த போது அரசியல் எதுவும் பேசவில்லை என்றும் கூட்டணி குறித்து அகில இந்திய தலைமையே முடிவு செய்யும் என்றும் பாஜக மூத்த தலைவர் ராஜா கூறியுள்ளார். சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். போன இடத்துல சந்திச்சு நாங்க குசலம் விசாரித்து கொண்டோம். வேற அரசியல் பேசல, மற்றதெல்லாம் அகில இந்திய தலைமையை முடிவு பண்ணோம். திருப்பியும் ஹவ் யூ ஸ்டாப்டு பீட்டிங் யுவர் ஒய்ஃப்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன்? எஸ்ன்னு சொல்ல முடியாது, நோன்னு சொல்ல முடியாது. அதனால எல்லாமே அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணும்.